வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிட எழுதியிருக்கின்றோம். வசந்தம் டிவி, வசந்தம் FM அலைவரிசையோடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். செய்திகளோடு நான் MSM இரஃபான். இன்றைய தினமும் நாளடிகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய தகவல் குறித்து முதலில் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் மொட்டு கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. செயற்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிப்பதில்லை என்கிற தீர்மானத்துக்கு மொட்டு கட்சி வந்திருக்கிறது. இதுதான் இன்றைய தினம் நாளடிகளில் வந்திருக்கிற பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இது ஒரு பக்கத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாதகம் என்று ஒரு தரப்பு கருதுகிறது, இன்னும் ஒரு பக்கம் சாதகம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதையும் நாம் இதன் மூலமாக அவதானிக்கலாம். அதிலும் குறிப்பாக 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். கட்சி என்ன தீர்மானம் எடுத்தாலும் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்வதற்காகவும் நாட்டின் எதிர்காலத்துக்காகவும் இந்த அணியில் இணைந்து கொள்ளப் போகிறோம் என்று மொட்டு கட்சி உறுப்பினர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் மொட்டு கட்சியினுடைய பிரதிநிதிகளும், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவானவர்களும் ஒன்று கூடி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இதே சந்தர்ப்பத்தில் அமைச்சு பதவியை துறந்திருக்கிறார் விஜயதாச ராஜபக்ஷ என்கிற செய்தி வெளியாகிறது. அவரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு முக்கியமான செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். அறகலைய குழுவினருடைய ஜனாதிபதி வேட்பாளராக போபகே அவர்கள் போட்டியிடப் போவதான செய்திகளும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. இதே சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பு பேரவையினுடைய தீர்மான போலீஸ் மாதிபருடைய நியமனம், இது குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தெரிவித்த கருத்து, இவற்றுக்கு மத்தியில் பிரதம நீதியரசருடன் சபாநாயகர் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தினை சுமந்திரன் MP தெரிவித்திருப்பதான தகவலையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் மிக பிரதானமாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதுவும் தாதியர்மாரை வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுத்தார்கள் என்பது அவர்கள் மீதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த கட்சி மீதான குற்றச்சாட்டு. சுதந்திர கட்சியினுடைய நிலைமையை பார்த்தால் மூன்றாக பிளவடைந்திருக்கிறது. ஒரு பக்கம் மைத்ரியும் விஜயதாசமும், இன்னொரு பக்கம் தயாசிரி மாத்திரம், இன்னும் ஒரு பக்கத்தில் மஹிந்த அமரவீர, நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட குழுவினர்கள். அதிலும் அமரவீர தலைமையிலான குழுவினருடைய முடிவு நாளைய தினம் வெளியாகும் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மோபிம ஜனதா கட்சியினுடைய தீர்மானம் திங்களன்று அறிவிக்கப்படும் என்பதும் இவ்வாறு தரப்பட்டிருக்கிற முக்கிய தகவல்களாக அமைந்திருக்கின்றன. இவைதான் இன்றைய தினம் நாளிதழ்களில் வெளியாகி இருக்கிற செய்திகள். அதிலும் பிரதானமாக இன்றைய தினம் முக்கிய செய்தியாக மொட்டு கட்சி குறித்தான தகவல்களை வெளியாகி இருக்கிறது. இவை குறித்து தான் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, රනිල්ට සහයනය පොහොට්ටුවෙන් වෙනම අපේක්ෂකයෙක් දේශපාලන මණ්ඩලයේ හෙත්ත 9 හෙටටක් පක්ෂයි என்பதாக லங்காதீப பத்திரிகை இந்த பிரதான தலைப்புச் செய்தியை தருகிறது. இதே சந்தர்ப்பத்தில் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்த கருத்து, பக்ஷே மொன தீந்துவ கத்தா தப்பி ரணில்ட் என்பதாகவும் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்பட, மௌபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஜனபதி வர்ணேதி ரணில்ட சகாயனே போட்டு அபேட்சையா ஹங்கை என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் ரணிலுக்கு ஆதரவு இல்லை, மொட்டு கட்சியினுடைய வேட்பாளர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக மௌபிம பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி. அந்த பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியை பார்த்தால், பொஹுட்டுவே சஹயா ரணில்டன பொஹுட்டுවෙන් වෙනම අපේක්ෂකෙක් என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. රැස්වීමට නියෝජිතයින් 70ක් පමණ සිටියත් பார்லிமென்ட் நியோஜனை කරන மந்திரிවරු සිට 20ක් பமணை என்பதுவே இங்கே இருக்கிற முக்கியமான தகவல். அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் 70 பேரளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கலந்து கொண்டிருப்பதாக அத பத்திரிகை இந்த தலைப்புச் செய்தினை இவ்வாறு தந்திருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே தமிழ் பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்தி அதுவே. தினக்குரல் பத்திரிகை, ரணிலை கைவிட்ட ராஜபக்ஷக்கள் மொட்டு சின்னத்தில் தங்கள் ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க தீர்மானம், ரணிலை அல்லது வேறு வேட்பாளர்களை ஆதரிக்கும் உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தினை தருகிறது. அவர்களுடைய அரசியல் குழு இது தொடர்பான தீர்மானமாக தினக்குரல் பத்திரிகை தர, டெய்லி மிரர் பத்திரிகை, SLPP decides not to support Ranil at presidential election என்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை இது தொடர்பான தகவலை இவ்வாறு தந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இவை பற்றி இப்போது நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும், மொட்டு சின்னத்தில் பொதுஜன பிரமுன வேட்பாளர் தேர்தலில் களமிறக்கப்படுவார் என்றும் மொட்டு கட்சி நேற்றைய தினம் ஏகோபித்த ஒரு தீர்மானத்தினை எடுத்திருக்கிறது. மிக நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த ஒரு விடயமாகும் இதனை அவதானிக்கலாம். ஜனாதிபதியினுடைய தரப்பு மொட்டு கட்சிக்கென்று ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கினை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றொரு முயற்சி எடுக்கப்பட்டதையும்
நாங்கள் அவதானித்திருந்தோம். வஜிர அபேவர்தன, சாகல ரத்நாயக்க, சுசில் பிரேமஜயந்த போன்றோர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினரோடு இது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாகவும், ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ இதற்கு செவிமடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பதே கேள்விக்குறியாகவும் அமைந்திருந்தது. இதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியினை பொறுத்தவரையில் அவர்கள் தனிவழியில் அவருடைய பிரச்சார பயணத்தினை மேற்கொண்டு வருகிற ஒரு நிலையில், ஐக்கிய மக்கள் சக்தியினை பொறுத்தவரையில் அவருடைய ஒரே எதிர்பார்ப்பு இருந்தது பொதுஜன பெருமனர் ரணிலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதாக. எனவே அவ்வாறு ஒரு சூழ்நிலை இப்போது இல்லாது என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கிற நிலையில் இம்முறை தேர்தலை பார்த்தால் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை நாம் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் சுயாதீன வேட்பாளராக, சுயேட்சை வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க, அதுவும் மிக பிரதானமான ஒரு வேட்பாளர் இவ்வாறு களத்தில் இறங்கியிருக்கிறார். இவருடைய இந்த முடிவானது மொட்டு கட்சியினருக்கு பிடிக்கவில்லை என்பதுவே பிரதான தகவல். காபந்து அரசாங்கம் ஒன்று அமைத்ததற்கு பிறகு தங்களுக்கு பிரதமர் பதவி தருவதாக ரணில் விக்ரமசிங்கிடம் பிரதமர் பதவியை தருமாறு கோரியிருந்தோம். ஆனால் அவர் பிரதமர் பதவியை தரவில்லை என்னும் பெசில் ராஜபக்ஷ தரப்பு கருதுகிறது. அது மாத்திரமல்லாமல் மொட்டு தரப்பு சொல்கிற எந்த ஒரு விடயத்தையும் ரணில் விக்ரமசிங்கே செவிமடுக்கவில்லை. ஒரு சில விடயங்களை செவிமடுத்துக் கொண்டு அவருக்கு வேண்டிய வகையில் அவர் அரசாங்கத்தை கொண்டு நடத்தினார் என்பது புலனாகி இருந்தது. அதிலும் பிரதானமாக 19ஆம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டிருந்த இரட்டை பிரஜா உரிமை விவகாரமும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதே. அது 20ஆம் திருத்தத்தினூடாக நீக்கப்பட மீண்டும் 21ஆம் திருத்தத்தினூடாக அவர்களுடைய உறுப்பினர்களை வைத்துக் கொண்டே அதனை நிறைவேற்றியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கே. அதனத்தில் SM சந்திரசேன, ரோஹித் அபே குணவர்தன, SV திசாநாயக்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுஜன பெரமுனூடாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கிற அதிருப்தி காரணமாக ரணில் விக்ரமசிங்க அந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை. கோட்டாபய ராஜபக்ஷனுடைய அமைச்சரவை என்னவாக இருந்ததோ அந்த அமைச்சரவையில் இருந்த உறுப்பினர்களை வைத்துக் கொண்டே ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டினை கொண்டு சென்றார் என்பதும் நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். ஒரு சின்ன சில மாற்றங்கள் மாத்திரமே அவரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எதை எப்படி இருப்பினும் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பாக இதனை பார்க்கலாம். ரணில் விக்ரமசிங்கே இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்றால், இம்முடைய ஆதரவினை பெற்று வெற்றி பெற்றால் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிர்காலம் இல்லை என்று மொட்டு தரப்பு கருதுவதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே சஜித் பிரேமதாசவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அதன் மூலமாக நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவராக வந்து 2030 போட்டியிட வைப்பது என்பதுதான் குடும்பத்தினுடைய முடிவாக இருக்கிறது. எனவே மொட்டு கட்சியினுடைய சின்னம் இம்முறை தேர்தலில் களமிறக்கப்படும் என்பதும் நாமல் ராஜபக்ஷவினால் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த விடயமாக அமைந்திருந்தது. சாகர காரியவசம் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பல்வேறு கருத்துக்களை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தி வந்திருந்தார். அவருடைய கருத்தின் மூலமாக அவர் எமது கட்சியினுடைய உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதாக மொட்டு கட்சியினுடைய சிலரினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு செயற்படுவதற்கு ரணில் விக்ரமசிங்கினால் முடியாது. ஏனென்றால் நாடு வங்குரோத்தடைந்த ஒரு காலப்பகுதியில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு தேவையான ஒரு முயற்சியினை அவர் எடுத்திருக்கிறார். எனவே ஒரு சரியான பாதையில் அவர் பயணிப்பதாக மொட்டு கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களும் பொதுத்தரப்பினரும் கருதுகிற ஒரு சூழ்நிலையில் அவரால் எந்த ஒரு கட்சியினுடைய வேட்பாளராகவும் போட்டியிட முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியும் பலமான நிலையில் இல்லை என்பதும் இங்கே பிரதானமான விடயம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சகல தரப்பினுடைய ஆதரவு தனக்கு வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி இவ்வாறு ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார். அதே நேரத்தில் தேர்தலிலும் ஒரு பொது சின்னம் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதாவது தேர்தலுக்காக யார் முதலில் கட்டுப்பணம் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு சுயேட்சையாக போட்டியிடுகிற சந்தர்ப்பத்தில் விருப்பமான ஒரு சின்னத்தினை தெரிவு செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதற்கான ஒரு வாய்ப்பினையும் பெற்றிருக்கிறார் என்பதையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். காஞ்சன விஜயசேகர, பிரசன்ன ரணதுங்க, அதனிடத்தில் திலும் அமனுகம போன்றோர் தொடர்ந்தேச்சியாகவே மொட்டு கட்சியானது முழுமையான ஆதரவினை ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதிக்கு வழங்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். ஆனால் கட்சி இப்பொழுது பிளவடைந்திருப்பதாக நாமல் ராஜபக்ஷ தரப்பு கருதுகிறது. ஒரு வகையில் ஒரு வேட்பாளரை போடுகிற பொழுது இப்போது வெளியில் ரணிலுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வரக்கூடும், வர வைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு எந்தளவு தூரம் இருக்கிறது என்பது தெரியாது. அதே சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கிற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஜனாதிபதியினுடைய அரசியல் பாசறையில் வளர்ந்த பல உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிறார்கள். அவரால் வழங்கப்பட்டவர்கள். அவர் ஆதரவு கோரிய காலப்பகுதியில் அவருக்கு ஆதரவாக எந்த ஒரு உறுப்பினரும் முன்வரவில்லை. இப்பொழுது இஷாக் ரஹ்மான் மாத்திரமே
காலியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். அவரும் நேரடி ஐக்கிய தேசிய கட்சிக்காரர் அல்ல. அதே சந்தர்ப்பத்தில் மொட்டு கட்சிக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீண்ட கால எதிரிகளாக இருந்தவர்கள். இவ்வாறான ஒரு நிலையில் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்திருப்பது ஆச்சரியமானதாக அமைகிறது. அதற்கு காரணம் இந்த கடந்த 2 ஆண்டுகள் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட பயணம், அதே சந்தர்ப்பத்தில் அந்த உறுப்பினர்களோடு அவர் செயற்பட்ட விதம், நாட்டை எவ்வாறு வழிநடத்துகிறார், அதே நேரத்தில் பணத்தினை அச்சிடாமல் பொருளாதாரத்தை எவ்வாறு வலுவூட்டுவது என்பது தொடர்பாக அவர் கொண்டிருந்த கொள்கை, அதே சந்தர்ப்பங்களில் அபிவிருத்தி விடயங்களில் அவர் அதிகளவில் தலையிடாமல் இவர்களுக்கு வேண்டிய வகையிலும் அதனிடத்தில் ஒரு கொள்கையிலும் அடிப்படையில் அதனை முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாக அவர் காட்டிய முன்மாதிரியான விடயங்கள் இந்த உறுப்பினர்களுக்கு பிரதானமாக தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாகவே அவர்களுடைய மனதில் ரணில் விக்ரமசிங்கே இடம் பிடித்து அவரையே வெற்றி பெறச் செய்ய வேண்டும், இருந்த நிலைமையிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதில் அவரது பங்களிப்பு பாரியதாக இருந்ததாக அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு தடவை பிரசன்ன ரணதுங்க கருத்து வெளியிடும் போது கூட இது பற்றிய விடயத்தினை வெளிப்படுத்தியதை நாங்கள் அவதானிக்கலாம். ரணில் விக்ரமசிங்க அன்றைய தினம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாவிட்டால் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த கோட்டாவுக்கு போன்றோருக்கு என்ன நடந்திருக்கும், அமரது கீர்த்திக்கு நடந்தது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்தளவு தூரம் மிக நெருக்கமாகவும் அதனத்தில் உன்னிப்பாகவும் ரணில் விக்ரமசிங்கவினால் என்னென்ன நன்மைகள் நடந்தன, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகின்றன என்பதை ஊகித்த நிலையில் தங்களுடைய எதிர்காலம் குறித்து அவர்கள் கருத்திற்கொள்ளாமல் இவ்வாறு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் பிரதானமான விடயம். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கிற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கான ஆதரவினை கோரிய பொழுது அடுத்த தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது, ஐக்கிய தேசிய கட்சி பலவீனமாக இருக்கிறது, எனவே ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தால்தான் தாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக முடியும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளை மாத்திரம் வைத்துக் கொண்டு அவர்கள் ஆதரவளிக்கவில்லை என்பதுதான் ஜனாதிபதி தரப்பு, அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தரப்பினுடைய கருத்தாக அமைகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு சுயாதீன வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தியினை பொறுத்தவரையில் அனுரகுமார் திசாநாயக்கவனுடைய செயற்பாடுகள் இளைஞர்கள் மத்தியில் பல்வேறு வரவேற்பினை பெற்றிருக்கிறது. அது இனமத பேதங்களை கடந்த வகையிலும் அவருடைய செயற்பாடு வரவேற்கத்தக்கதாக அமைந்திருப்பதாக இளைஞர்கள் கருதுகிறார்கள். அந்த செல்வாக்கினுடைய நிலைமை தற்போது எவ்வாறு இருக்கிறது என்பது இன்னும் ஒரு விடயம். அதனுடைய கருத்து கணிப்புகள் வெகு விரைவில் வெளியான பொழுது அனுரகுமார் திசாநாயக்கவனுக்கு வாய்ப்பு எந்தளவு தூரம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பினரை எடுத்துக்கொண்டால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது அவர்களுக்கு 55% வாக்குகள் 55 லட்சம் வாக்குகள் கிடைத்திருந்தது. அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் அதன் வாக்கு சதவீதம் அரைவாசியாக குறைந்திருந்தது. இந்த அரைவாசியிலும் அதிகளவான வாக்கு 170க்கும் மேற்பட்ட வாக்குகள் சிறுபான்மையினருடைய வாக்குகள் என்பதையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். இப்படியான நிலையில் அந்த 55 லட்சத்திலிருந்து அவர்கள் கணக்கு போட்டுக்கொண்டுதான் இம்முறை தேர்தலை எதிர்நோக்குகிறார்கள். ஆனாலும் கூட அந்த 55 லட்சத்தில் இருந்தது முழு ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள், பொதுவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வாக்களித்திருந்தார்கள். இம்முறை தேர்தல் அவ்வாறு அமையுமா என்று கேட்டால் அவ்வாறு இல்லை. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் கட்சி இரண்டாக பிளவடைந்தமையின் காரணமாக வாக்கு போடாமல் இருந்த ஒரு 10 லட்சம் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் இருப்பார்கள் என்று சில கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு 5 லட்சம் வாக்குகள் இருக்கிறது. எனவே ஒரு 15 லட்சம் வாக்குகள், அதிலிருந்து மொட்டுத்தரப்பு எம்பிக்களோடாக கிடைக்கப்படுகிற வாக்குகள் என்று பார்க்கிற பொழுது ரணில் விக்ரமசிங்கவும் இப்பொழுது ஒரு பலமான போட்டிக்காரராக முன்வந்திருக்கிறார் என்பதுவே இந்த தேர்தலில் நாங்கள் அவதானிக்கிற முக்கியமான விடயம். எது எப்படி இருப்பினும் மொட்டுத்தரப்பு எடுத்திருக்கிற முடிவு ஒரு பக்கத்தில் ஒரு சிலருடைய கருத்தினை வைத்து பார்க்கிற பொழுது அது ரணிலுக்கு சாதகமானது என்கிற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதனை பாதகமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்க கருத்து கணிப்புகள் வெளியாக வேறு கட்சியிலிருந்து வேட்பாளர்கள் வருகிற பொழுதோ அல்லது ஏனைய தரப்பினும் ஆதரவு வழங்க போகிற முடிவுகளை எடுக்கிற பொழுது எந்த தரப்புக்காக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கையில் அது நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இன்னும் ஒரு பக்கம் மொட்டு கட்சி கிடைத்த 69 லட்சம் வாக்குகளில் ஒரு 20 லட்சத்தை தேசிய மக்கள் சக்தி ஒதுக்கினாலும் கூட ஒரு 10 லட்சம் வாக்குகளையாவது விமல் வீரவன்ச தரப்பினர் நிச்சயமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியினை பொறுத்தவரையில் டலசலக பெருமை, ஜிஎல் பீரிஸ், சரத் ஹேரத் போன்றோர் அதிகளவு மக்களுடைய வாக்குகளை கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் அல்ல. புதிதாக யார் இணையப் போகிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமானது. எனவே சிறுபான்மை வாக்குகள் எப்படி பயன்பட போகிறது என்பதுதான் இம்முறை தேர்தலில் பார்க்கப்படுகிற பிரதானமான விடயம். கடந்த தேர்தலில்
அது பெரியதொரு பொருட்டாக இருக்கவில்லை. சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது என்ற ஒரு நிலைப்பாட்டிலேயே மொட்டு கட்சி 70% தென்னிலங்கையில் சிங்கள வாக்குகளை பெற வேண்டும் என்பதை குறிவைத்து அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். இம்முறை தேர்தல் அவ்வாறு அல்ல. எஸ்பி திசாநாயக் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். சிறுபான்மை வாக்குகள் அதிக அளவில் ரணில் விக்ரமசிங்கவுக்கே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மக்களுக்கும் அவருக்கும் மிக நீண்ட காலமாகவே ஒரு நெருக்கமான உறவு இருப்பதாக அவர் கூறுகிறார். அது தொடர்பான தகவலை நாங்கள் பார்க்கும்போது வடகிழக்கு மக்கள் ரணிலுக்கே ஆதரவு எஸ்பி திசாநாயக்க கூறுகிறார் என்பதாக இந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை. சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். எஸ்பி திசாநாயக்க தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களில் 75க்கும் மேற்பட்டோர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மொட்டு கட்சியினூடாக ஆதரவளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி. இந்த செய்திக்கு மத்தியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எந்த பக்கம் திரும்புகிறதோ அவர்களுக்கு அதிகளவான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக. இந்த நிலையில் தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காவிடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேர்தல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக எஸ்பி திசாநாயக்க கருதியிருந்தார். அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அதிகம் பெறக்கூடிய வேட்பாளராக யார் இருக்கக்கூடும் என்பது குறித்தும் அவரால் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து எஸ்பி திசாநாயக்க கூறும்போது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் அல்லது அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் பலமுறை எடுத்துரைத்திருக்கிறோம் என்பதாக அவரும் கூறியிருக்கிறார். கட்சியின் ஒரு தரப்பினர் மாத்திரமே கட்சியின் உறுப்பினரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். ஆகவே கட்சியின் பெரும்பான்மை நிலைப்பாட்டுக்கு மதிப்பளித்து சிறந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்காவிடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேர்தல் வெற்றி பெறுவார். அவ்வாறு நிலை ஏற்பட்டால் 2022ஆம் ஆண்டு நிலைவரமே மீண்டும் ஏற்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார்கள். ஆகவே பொதுஜன பெரமுன சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தேர்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசுக்கும் இடையில் போட்டி நிலவும். அறகலைவின் போது மக்கள் மத்தியில் ஜேவிபியினர் இருக்கின்ற செல்வாக்கு தற்போது முழுமையாக வீழ்ச்சியடைந்து விட்டது. அனுரகுமார் திசாநாயக்கவின் பேச்சு கேட்பதற்கு அருமையாக இருக்குமானால் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதாக எஸ்பி திசாநாயக்க இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரமித பண்டார தென்னக்கோனுடைய கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே ஆதரவளிக்க உள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் தனது எக்ஸலத்தில் குறிப்பிட்டிருக்கிற செய்தியினை தமிழன் பத்திரிகை இவ்வாறு செய்தியாக கொண்டு வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனின் அரசியல் குழு முதிர்ச்சியற்ற ஒரு தீர்மானத்தினை மேற்கொண்டிருப்பதாக பிரமித்த பண்டார தென்னக்கோன் இவ்வாறு கருதுகிறார். மிக முக்கியமான காலகட்டத்தில் நாட்டை காப்பாற்றிய ரணில் விக்ரமசிங்கவை பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து தானும் ஆதரிக்கப் போவதாக பிரமித்த பண்டார தென்னக்கோனினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. எனவே லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியிலும் நாங்கள் இதனை இவ்வாறு அவதானித்திருந்தோம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தகவல் இவ்வாறு வருகிறது. மஹிந்த அமரவீர தரப்பினுடைய தகவலாக இதனை நாங்கள் காணலாம். சுதந்திர கட்சியினுடைய அறிவிப்பு, அதாவது ஆதரவு நாளை வெளிவரும். அமைச்சர் அமரவீர தகவல் என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். சுதந்திர கட்சியினை பொறுத்தவரையில் அதிகளவான உறுப்பினர்கள் அமரவீர, நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட பலரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். இந்த குழுவினரோடு சேர்ந்தான் நிமல் லன்சா தரப்பினரும் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய விருப்பமும் ராஜபக்சேக்கள் ஆதரவளித்துவிடக் கூடாது என்பதாக இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இன்னமும் கிராம மட்டங்களில் செல்வாக்கு இருப்பதால் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதியிருந்தார் போலும். இந்த நிலையில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பல்வேறு நிலைப்பாடுகள் நிலவுகின்ற நிலையில் சுதந்திர கட்சி உள்ளிட்ட புதிய கூட்டணி ஆதரவளிக்க உள்ள ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதனை நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருப்பதாக மஹிந்த அமரவீர கூறுகிறார். அதேபோன்று சுதந்திர கட்சிக்குள் இருக்கும் உறுப்பினர்கள் 3 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்க உள்ளதாகவும் அந்த கட்சி தகவல்களை தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்சவுக்கு ஆதரவளிப்பதாக தீர்மானித்திருக்கிறார். அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட குழுவினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஆதரவளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நான் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை என்று தயாசிறி ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. விமல் உதய கூட்டின் வேட்பாளர் 4ஆம் தேதி அறிவிக்கப்படுவார் என்பதாக இன்னும் ஒரு தகவலை அவதானிக்கலாம். ஒட்டினுடைய ஒரு பங்கு
குறித்த ஒரு பங்கே இவர்கள் கையில் இருக்கிறதே. தேசித்துவ வாக்குகள், தேசிய வாக்குகள். எனவே அவர்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு அமையப் போகிறது என்பதை பற்றி வீரசுமன வீரசிங்க எம்பி கருத்துரைத்திருக்கிறார். வீரகேசரி பத்திலிருந்து இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். சர்வஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்போம் என்பதாக அவருடைய நிலைப்பாடு வருகிறது. ராஜபக்சேக்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சார்பான வகையில் அரசியல் தீர்மானத்தை எடுக்கப் போவதில்லை என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பதில் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வீரசுமன வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். அவர்களும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கப் போகிறார்கள் என்பதுதான் வீரசுமன வீரசிங்கனுடைய கருத்தாக அமைகிறது. எனவே விமல் உதய கூட்டினுடைய வேட்பாளரை நாங்கள் எதிர்வரும் 4ஆம் தேதி அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக அரசியல் கொள்கை என்பதொன்று கிடையாது என்றும் 2022ஆம் ஆண்டு அரசியல் நெருக்கடியின் போது கட்சியின் கொள்கைக்கமைய அரசியல் தீர்மானத்தை ராஜபக்சேக்கள் எடுத்திருந்தால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர்கள் கட்சியின் சிறந்த உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்கி இருக்கலாம். பொருளாதார பாதிப்புக்கு கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை போன்று கோட்டாபய ராஜபக்ஷவின் அமைச்சரவையும் பொறுப்பு கூற வேண்டும். கோட்டாபய ராஜபக்ஷவின் அமைச்சரவையில் இருந்தவர்கள் இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடன் மேடையேறி இருக்கிறார்கள். இவர்களின் உண்மைத்தன்மையை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 69 லட்சம் மக்களின் ஆணையை பாதுகாப்பதற்காகவே சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் என்று வீரசுமன வீரசிங்க அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு கூறுகிறார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். இது தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி. மௌபிம ஜனதா கட்சி தீர்மானம் திங்களன்று என்பதாக இந்த செய்தி வருகிறது. மௌபிம ஜனதா கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு அடுத்த திங்கட்கிழமை வெளியிடப்பட உள்ளதாகவும் சர்வஜன அதிகார கூட்டணியாகவே இந்த தேர்தலில் களமிறங்க தீர்மானித்துள்ளதாகவும் அந்த கட்சி தெரிவிக்கிறது. வேட்பாளரை தெரிவு செய்வது தொடர்பான கலந்துரையாடல்கள் சர்வஜன அதிகார அரசியல் கூட்டணி மட்டத்தில் இடம்பெற்று வருவதாக மௌபிம ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தண்ணி ரஞ்சித் சேனவிரத்ன இது பற்றிய விடயத்தினை அவதானித்திருக்கிறார். எனவே வரும் விமல் உதய கூட்டினுடைய ஒரு அங்கமாகத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணைக்குழுவை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவரால் கூறப்படுகிற தகவலாக இது அமைகிறது. அடுத்த வாரத்தில் எங்களின் ஜனாதிபதி வேட்பாளரை நியமிப்போம். சர்வஜன அதிகாரம் என்ற அடிப்படையிலேயே ஜனாதிபதி தேர்தல் களமிறங்குவோம். அநேகமாக அடுத்த திங்கட்கிழமை ஆகும் போது எங்கள் தரப்பின் வேட்பாளர் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் என்று மௌபிம ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடும் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. இவர்களுடைய ஆதரவு ஒரு தனித்தோர் வேட்பாளர் அவர்களால் களமிறக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி கோடிட்டு காட்டுகிறது. இதே சந்தர்ப்பத்தில் திகாம்பரம் எம்பி தெரிவித்த தகவலை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் அவதானிக்கலாம். ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் முற்போக்கு கூட்டணி 8ஆம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் என்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட உள்ளது. அதற்கு முன்னதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உயர்பீடம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூடி முடிவெடுக்க உள்ளதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம், மலையக மக்கள் முன்னணி ஆகிய 3 அமைப்புகளும் முன்னணிந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களின் போது எமது மக்களின் காணி உரிமை, தலா 7 பேஜ் காணிகள், தனி வீடுகள், நுவரெலியா மாவட்டத்தில் பிரதேச சபைகள், பிரதேச இலங்கள் அதிகரிப்பு முதலான விடயங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. அவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல்களில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் 2 உறுப்பினர்கள் வீதம் மொத்தமாக 6 உறுப்பினர்கள் நுவரெலியா, கண்டி, ஊவா மேல் மாகாணங்களிலிருந்து பாராளுமன்றம் சென்றார்கள். அவர்களில் 3 பேர் அமைச்சர்களாக இருந்து அபிவிருத்தி பணிகள் மற்றும் உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. அதேபோன்று இம்முறை நடைபெறவுள்ள 2024 ஜனாதிபதி தேர்தலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் எமது மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை முன்வைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. அதற்கு முன்னதாக நாம் முன்வைக்க வேண்டிய விடயங்களை பற்றி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உயர்மட்டம் கூடி ஆராய்ந்து முடிவெடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட உள்ளது என்பதாக திகாம்பரம் எம்பி இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே எங்களுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கிறது என்பதே அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தி. இதே நேரத்தில் மேலும் சில வேட்பாளர்கள் களத்தில் இறங்குகிறார்கள் என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். லங்காதீப பத்திரிகையினுடைய இந்த செய்தி குறித்து பார்க்கும்போது விஜயதாச எமித்தி கமிங் யை என்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே அமைச்சு பதவியை துறந்திருக்கிறார் விஜயதாச ராஜபக்ஷ. அவரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நேற்று தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்ததாக அவர் கூறுகிறார். நீதியமைச்சர் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கவிலேயே
அவரால் இந்த தகவல் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இது பற்றிய சில விடயங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவதாக நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். ஓர் அமைச்சரவைக்குள் இருந்து கொண்டு ஜனாதிபதியும் நானும் ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பது தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கடந்த 25ஆம் தேதி பகிரங்கமாக அறிவித்தேன் என்றாலும் அதுவரை ஜனாதிபதி ரணில் தேர்தல் போட்டியிடுவது தொடர்பில் அறிவிக்கவில்லை என்றாலும் தற்போது அவர் அது தொடர்பில் அறிவித்திருக்கிறார். 2022 ஜூலை மாதம் நாட்டில் இடம்பெற்ற போராட்ட நிலையில் அரசாங்கத்தை பொறுப்பேற்க யாரும் முன்வராத நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்து அவரை பிரதமராக நியமித்தோம். அப்போது நான் நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசமைப்பு அமைச்சராக கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டிருந்தேன். அதன் பின்னர் பாராளுமன்றம் ஊடாக அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவரது தலைமையில் நான் தொடர்ந்து நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசமைப்பு அமைச்சராக இருந்து வந்தேன். இன்னும் பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்து எவரையும் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பு செய்யவில்லை என்றாலும் அமைச்சரவையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்தோ ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தோ தேர்தல் போட்டியிடவில்லை. மாறாக சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று நானும் பொதுஜன பெரமுன வேட்பாளராக அல்லாமல் வேறு ஒரு கூட்டணியின் வேட்பாளராகவே போட்டியிட தீர்மானித்திருக்கிறேன். ஜனாதிபதி எனது நிலைப்பாட்டை கேட்டபோது நான் தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தேன். அதன் பிரகாரம் இந்த அமைச்சப்பதிலிருந்து விலகிக் கொள்வதாக ஜனாதிபதிக்கு அறிவித்தேன். எனது ராஜினாமா கடிதத்தையும் இன்று காலை அனுப்பி வைத்தேன். நான் இந்த அமைச்சப்பதவி வகித்த 2 வருடங்களில் நாட்டுக்கு தேவையான 90க்கும் மேற்பட்ட புதிய சட்டங்களை கொண்டு வர முடியுமாக இருக்கிறது. வரலாற்றில் ஒரு காலத்திலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த புதிய சட்டத்திட்டங்கள் இயற்றப்படவில்லை. இந்த நடவடிக்கைகளை சுதந்திரமாக முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதியின் ஆதரவு எனக்கு தொடர்ந்து இருந்து வந்தது. அதற்கு ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக விஜயதாச ராஜபக்ஷ தன்னுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுவென்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் பல்வேறு புதிய சட்டத்திட்டங்களை விஜயதாச ராஜபக்ஷ இம்முறை இந்த நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். அவற்றில் பல நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, இன்னும் சில வர இருக்கின்றன என்பதும் முக்கியமான விடயம். எனவே அவருடைய நிலைப்பாடு அவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அது தொடர்பிலான விடயத்தை பார்ப்பதற்கு முன்பு சிறியதொரு விளம்பர இடைவேளை. அறகலைவினுடைய வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அறகலை தரப்பு யாருக்கு ஆதரவளிக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அறகலைவின் வேட்பாளராக சட்டத்தினை போப்பகே போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிற தொடர்பான புகைப்படத்தினை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நுவன் போப்பகே ஜன அறகலையின் ஜனபதி சட்டநட்டை என்பதாக இந்த செய்தியை நாங்கள் காணலாம். கடந்த வருட ஜனாதிபதி தேர்தலின் பொழுது வாக்குச்சீட்டு 26 அங்குலம் இருந்தது. இந்த முறை 30 அங்குலத்தை தாண்டும் என்று ஏற்கனவே தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியிருந்தது. அதிலும் முகம் தெரிந்தவர்கள், அறிமுகமான வேட்பாளர்கள் இம்முறைதான் அதிக அளவில் போட்டியிடுகிறார்கள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசாநாயக்க, விஜயதாச ராஜபக்ஷ, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, இப்பொழுது விமல் உதய கூட்டணியில் இருந்து ஒரு வேட்பாளர், அதுவும் மோபிம ஜனதா கட்சி சார்பாக, அதே நேரத்தில் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளர், இதே நேரத்தில் இப்பொழுது அரகலக்காரர்கள் சார்பில் இன்னும் ஒரு வேட்பாளர் என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிற அளவுக்கான விடயத்தினை பார்க்கலாம். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியாது. ஏற்கனவே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய தலைவரும் போட்டியிடப் போவதாக தெரிவித்திருந்தார். அதற்காக வேண்டி அவர் ஜனாதிபதியோடு அந்த காலப்பகுதியில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு இந்த பட்டியல் நின்று கொண்டே சென்று கொண்டிருப்பதை இதன் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது போப்பகே பொறுத்தவரையில் அறக்கலைக்காரர்களை சிறையில் வைத்த பொழுது அவர்களை விடுவிப்பதற்காக முன்னின்று செயற்பட்ட ஒரு சட்டத்தினை என்பதை நாம் காணலாம். நிலையில் அறக்கலை போராட்டக்காரர்கள் இணைந்து உருவாக்கியுள்ள மக்கள் பேரவைக்கான இயக்கத்தினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தினை நுவன் போப்பகே போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு காரணமானவர்கள் மீண்டும் மேடைகளில் தோன்றி மக்களின் ஆணையை கோருகிறார்கள் என அறகலை போராட்டக்காரர்கள் இணைந்து உருவாக்கியுள்ள மக்கள் குழு இவ்வாறு கருதுகிறது என்பதையும் நாங்கள் இதன் மூலம் காணலாம். எனவே அறகலைவினுடைய வேட்பாளராக போப்பகே சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது மக்கள் போராட்ட முன்னணியின் செய்தியாளர் மாநாட்டில் கருத்து வெளியிடும் போது கடந்த 2-3 வருடங்களாக மக்கள் வறுமையின் பிடியில் சிக்கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் சனத்தொகையில் 30% அதிகமான மக்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மந்த போஷாக்கம் மரண விகிதம் பல மடங்காக அதிகரித்திருக்கிறது. மக்கள் நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதில் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த நெருக்கடிக்கு காரணமானவர்கள் பொறுப்பாளிகள் என குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீண்டும் மக்கள் முன்னிலையில் தோன்றி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆணையை கோருகிறார்கள். எனக்கு பின்னால் உள்ள இந்த முகங்களை பார்க்கும்போது உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ள இந்த முகங்களே கடந்த சில வருடங்களாக ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக, தமிழ் முஸ்லிம் மலையக மக்களின் உரிமைகளுக்காக, புறக்கணிக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், பிரதித்துவம் செய்தவர்கள். அவர்கள் எப்போதும் சமத்துவம் என்ற ஒரு கொள்கைக்காக போரிட்டார்கள். சமூக பாரபட்சம் என்பதற்கு எதிராக போரிட்டார்கள். மாணவர்களின் போராட்டங்களில் ஈடுபட்ட வேளைகளில் மாணவர்களின் போராட்டங்களை தலைமை தாங்கிய மாணவ தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இங்குள்ளவர்களை பார்த்தீர்கள் என்றால் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை அவர்களுக்கு தலைமை தாங்கிய உண்மையாக தலைமை தாங்கிய குரல் கொடுத்தவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதாக
இந்த கருத்தினை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். இதுவே ஒரு பிரதானமான விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தல் போட்டிகளை அறிவித்துள்ளார். யார் இந்த ரணில் விக்ரமசிங்கே? இந்த சமூகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமான குற்றவாளிகளில் அவரும் ஒருவர் என்பது ஒப்பகையினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து ஸ்ரீதரன் எம்பியினுடைய கருத்தினையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு அவதானிக்கலாம். சமஷ்டியை ஆதரிப்பவரை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் கோடிட்டு காட்டுகிறார் ஸ்ரீதரன் எம்பி என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பற்றிய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேட்பாளராக நிற்கின்றவரை ஆதரிப்பதா என்பது குறித்தான கருத்தாகவே இது அமைய பெற்றிருக்கிறது. எனவே தென்னிலங்கை தலைவர்கள் தெளிவுபடுத்தினால் அது பற்றி பரிசீலிக்கலாம் என்பது அவருடைய விடயம். எதிர்வரும் 10ஆம் 11ஆம் தேதியில் கூடவிருக்கிற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுப்போம் என தமிழரசு கட்சியின் எம்பியான ஸ்ரீதரன் தெரிவிக்கிறார். தமிழ் மக்கள் ஒற்றுமையாக பலமாக செல்ல வேண்டிய ஒரு காலம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை செய்வதற்கு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய அவசிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஒற்றுமையை சிதறடித்துவிட்டு அந்த ஒற்றுமைக்கு குந்தகமான விடயங்களை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்தால் தமிழர்களுக்கான அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய பின்னடைவை தமிழர் தாயகம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஜனநாயக கட்சி ஒன்றில் பல்வேறுபட்ட ஆய்வுகள் இருக்கும், பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கும். உடனடியாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. தமிழரசு கட்சி தனிப்பட்ட ஒருவருடைய கட்சியில் இங்கு பல்வேறுபட்ட தரப்பினுடைய பல்வேறு எண்ணங்கள் கருத்துக்கள் உண்டு. அந்த அடிப்படையில் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சிக்குள் நானும் இன்னும் பலரும் தெளிவாக எங்களுடைய கருத்துக்களை பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுதும் கூட தமிழ் மக்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பற்றி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ள வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபடுத்தினால் அதை பற்றி பரிசீலிப்பதா என்பது தொடர்பில் எதிர்வரும் 10, 11ஆம் தேதிகளில் கூடவிருக்கின்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆராய்ந்து அதற்கான முடிவினை எடுப்போம். பொது வேட்பாளர் தவிர்ந்த வேறொருவரை ஆதரிப்பதாக இருந்தால் நாங்கள் ஆதரிக்கின்ற வேட்பாளர் எங்களுடைய மரபுவழி தாயகமான வடக்கு கிழக்கு மண்ணில் சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சியை நிறுவது. அதாவது 2002ஆம் ஆண்டு ஒஸ்லோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழீழ விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தேசத்தில் அவர்களுடைய உள்ளக சுயநிறைய உரிமையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பேசுவதற்கு தயார் என ஒரு வேட்பாளர் அறிவிப்பார் என்றால் அது பற்றி பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதும் ஸ்ரீதரன் எம்பியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே இவ்வாறான கோரிக்கைகளை வைக்கிற பொழுது அவர்கள் உண்மையாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தென்னிந்திய வேட்பாளருடைய விருப்பம் அவர்களுக்கு இருக்கும். இதயத்திலும் அந்த வேட்பாளர் இருப்பார். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அது பாதகமாகவும் முடியக்கூடும். எனவே இவர்களுடைய முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டியவை. அதன் மூலமாகவே அவர்கள் சிறுபான்மைக்கு ஆதரவான தலைவர்களை வெற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ரணில் தேடும் இதயம் என்பதாக இன்னும் ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இம்முறை தேர்தலில் ஒரு தேர்தல் சின்னமாக இதயம் சின்னம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதயம் சின்னத்தை பெற்றுக்கொள்வதில் ரணில் விக்ரமசிங்கே மிக விருப்பத்தோடு இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம். வாக்குச்சீட்டில் இதயம் சின்னம் வருகிறதா என்பது அதன் மூலம் தெரியக்கூடியதாக இருக்கும். தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு செய்தி குறித்து டெய்லி மிரர் பத்திரிகை இந்த தகவல் வருகிறது. யூனிஃபார்ம் நர்சஸ் அட் ஏகேடிஸ் மீட்டிங் ஸ்பார்க் கண்ட்ரோவர்சி என்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை இந்த தகவலை தந்திருக்கிறது. அதாவது தாதியர்கள் சீருடைகளில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டமை இப்பொழுது சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிற நிலையில் அது தொடர்பான ஒரு நிலைப்பாடாக இந்த தகவலை டெய்லி மிரர் பத்திரிகை தந்திருக்கிறது. ஏனைய நாளேடுகளிலும் இது தொடர்பான செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது தாதியர்களை வைத்துக் கொண்டு அனுரகுமார் திசாநாயக்க நடத்திய ஒரு கூட்டம் குறித்தான செய்தியாகவே இது அமைகிறது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட மாநாடொன்றுக்கு தாதியர்கள் சீருடைகளில் பங்கு பற்றியது தொடர்பில் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தாபன விதிக்கோவையின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் அவர்களின் சீருடைகளில் அரசு செயற்பாடுகளில் பங்கு பற்றுவது சட்டத்துக்கு முரணானது என்றும் அந்த கண்காணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் அரசியல் செயற்பாடுகளுக்காக பொதுமக்களின் வரிப்பணத்தினால் அரசினால் பெற்றுக் கொடுக்கப்படும் உத்தியோகபூர்வ சீருடைகளில் இணைந்து கொள்வதை கண்டிக்கிறோம். அத்தோடு அது நெறிமுறையற்ற செயற்பாடாகவே நாங்கள் கருதுகிறோம். அதன் காரணமாகவே தேசிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இதனை எழுத்துப்பூர்வமாக அறிவித்திருக்கிறோம். இது தொடர்பில் விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறும் குறிப்பிட்டிருக்கிறோம். மேலும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி இதை பற்றி கருத்து வெளியிடும் போது ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ள சந்தர்ப்பத்தில் அந்த தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சியொன்றின் வேட்பாளர் ஒருவர் அவரது மாநாட்டுக்கு சீருடைகளுடன் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்க கூடாது. குறித்த மாநாட்டுக்கு வேட்பாளர் பங்கு பெற்றும் சந்தர்ப்பத்தில் அதில் பங்கு பற்றிய அதிகாரிகள் சீருடையில் பங்கு பற்றி இருக்காவிட்டால் அது வரவேற்புக்குரிய விடயமாக அமைந்திருக்கும். சிறந்த அரசியல் கலாச்சாரத்துக்கான பிரவேசமாக
காரணமாகவும் அமைந்திருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் ஆய்வுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க இதை பற்றி கூறும்போது, குறித்த மக்கள் சந்திப்பில் சீருடை அணிந்த தாதியர்களும் சுகாதார பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். தாபன விதிக்கோவின் 22வது உறுப்புரைக்கு அமையவும் ஏனைய சட்ட ஏற்பாடுகளையும் பரிசீலனை செய்தபோது அரசியல் உரிமைகள் கொண்ட யாராவது ஒரு தரப்பினர் குறித்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தால் அது சட்டவிரோதமானது என்பது உறுதியானது. அது ஒழுங்கு விதிகளை மீறும் செயற்பாடு. நேற்று முன்தினம் இடம்பெற்ற அந்த நிகழ்வை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஏனைய தரப்பினரும் வீதி வீதியாக நகராக சீருடைகளில் தமது தொழிற்சங்கங்களின் பெயர்களை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். சகல மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டிய அரசு அதிகாரிகள் தொழிற்சங்க பிரதிபடுத்தினாலும் அந்த தொழிற்சங்கத்துடன் அவர்களின் செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்வது இன்றியமையாதாகும் என்றும் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இது மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்த கருத்தாகவே நாங்கள் காணலாம். பல்வேறு தரப்பினர் பல நிலைப்பாடுகள் இது தொடர்பில் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படியும் இருப்பினும் தாபன விதிக்கோவைக்கு அமைய இது தவறான விகாரம் என்பது இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்திக்குத்தான் இந்த நிலைமை என்று பார்த்தால் சஜித் பிரேமதாச முன்னெடுக்கிற திட்டங்களுக்கும் இது தொடர்பான தடைகள் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அவரால் முன்னெடுக்கப்படுகிற ஹுஸ்ம அதே நேரத்தில் ஏனைய திட்டங்கள் குறித்தான அறிவிப்பும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சஜித் கே ஹுஸ்மட்ட சக்வலட்ட மெத்திவர்ண கொமிசமின் தகஞ்சி என்பதாக லங்காதீப பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. தேர்தல்கள் ஆணைக்குழு அது தொடர்பான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் அவரால் முன்னெடுக்கப்படவிருந்த திட்டங்களை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே அவற்றை இப்பொழுது நிறுத்த வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு 8 கூட்டங்கள் அளவில் அவரால் நடத்தப்பட இருந்ததாக தெரிவிக்கப்பட்டு வந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது அது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிற நிலையில் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு காணலாம். ஆகஸ்ட் 5க்கு முன்னர் தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பியுங்கள் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. வீரகேசரி பத்திரிகையிலும் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெறும் வாக்காளர்கள் பூரணப்படுத்த விண்ணப்பங்களை 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரிடம் ஒப்படைத்தல் வேண்டும். நிச்சயிக்கப்பட்ட தேதிக்கு பின்னர் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் மேல் பரிசீலனை இல்லாமல் ரத்து செய்யப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தி இருக்கிறது. தபால் மூல வாக்களிப்பு குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் கூறப்படுகின்றன. 2024ஆம் ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான புதிய தேர்வுணர் கிடாப்பு பயன்படுத்தப்படும். தபால் மூல வாக்காளர்களின் நலனுக்காக நாடளாவிய ரீதியில் உள்ள சகல தேர்தல் தொகுதிகளுக்குரிய 2024ஆம் ஆண்டு வாக்காளர் இடாப்பு 2024 ஜூலை 26ஆம் தேதி முதல் அலுவலக நேரத்தின் போது அனைத்து மாவட்ட செயலாளர் காரியாலயம், பிரதேச செயலாளர் காரியாலயம், கிராம சேவகர் காரியாலயம் அலுவலகத்துக்கு ஆகிய அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேற்குறிப்பிட்ட இடங்களுக்கு மேலதிகமாக அரசு நிர்வாகம், உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு, தொழில் திணைக்களம், பதிவாளர் ஆணையாளர் திணைக்களம், தபால் தலைமையகம், கடற்றொழில் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை ஆகிய அரசு நிறுவனங்களின் காரியாலயங்களில் உரிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ வலைத்தளம் ஊடாக மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து மாவட்டங்களின் தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் ஒப்படைத்தல் வேண்டும். தபால் மூல வாக்களிப்பு வசதியை பெற்றுக்கொள்வதற்காக பூரணப்படுத்த வேண்டிய விண்ணப்ப படிவத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ வலைத்தளத்தின் ஊடாக விண்ணப்பங்களை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ள வாக்காளர்கள் 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னரான தேதியில் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரிடம் ஒப்படைத்தல் வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் இறுதி தினத்துக்கு அதாவது 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் உரிய மாவட்ட தேர்தல் காரியாலயத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டும். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பின்னர் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் மேல் பரிசீலனை செய்யப்படாமல் ரத்து செய்யப்படும். ஆகவே விரைவாக விண்ணப்பங்களை உறுதிப்படுத்தும் அலுவலர் ஊடாக உரிய மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருக்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக இந்த செய்தியில் இவ்வாறு தரப்படுகிறது. இதே நேரத்தில் மிக பிரதானமாக இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்த வேண்டும். இந்த தகவல் குறித்து நாம் பார்க்கும்போது பிரதானமாக ஒரு வழக்கு விசாரணை குறித்தான செய்தியாக இது வருகிறது. அமைச்சர் ஜீவனுடன் ஈத்தோகா பிரமுகர்கள் மன்றில் ஆஜர், எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதாக வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தினை கொண்டு வருகிறது. கலனிவலை பிளான்டேஷன் கம்பெனி நிர்வாகத்தின் குழுல பீற்று தோட்ட தேயிலை தொழிற்சாலையினுள் 2024 மே மாதம் 30ஆம் தேதி அன்று அத்துமீறி பிரவேசித்த குழப்ப நிலைமை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கில் ஈத்தோகா பொதுச்செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உட்பட 4 தமது சட்டத்தணிகள் சகிதம் நேற்று திங்கட்கிழமை நுரலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். ஏற்கனவே இது தொடர்பான உத்தரவு நீதிமன்றத்தினூடாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பது
நாம் அறிந்த விடயம். இந்த நிலையில் தான் நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலையாகியிருந்தார்கள். கடந்த 22ஆம் தேதி சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கையை நுவரெலியா போலீசார் நீதிமன்றத்தில் முன்வைத்த போது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட சந்தேக நபர்களை கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பதில் நீதிவான் ஜெயமினி அமகாவத்த போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து நகர்த்தல் பத்திரம் ஒன்றை முன்வைத்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரான அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட ஏனைய இதோகா உறுப்பினர்கள் முன்னிலையான போது இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரையும் போலீசார் இதுவரை பெயரிடாததால் எவரையும் கைது செய்ய வேண்டாம் என நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கு முன்னர் உத்தரவிட்டதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் குறித்த சம்பவம் தொடர்பில் உண்மையான தவறுகளை நுவரெலியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அல்லது உதவி போலீஸ் அத்தியட்சகர் மன்றுக்கு அறிக்கையிட வேண்டும் என்றும் அவரால் உத்தரவிடப்பட்டிருப்பதாக இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. மொட்டுக்கட்சி பிரிவு பிளவு ஒரு பக்கம் இருக்க இப்போது யாரெல்லாம் வருகிறார்கள்? மஹிந்த ராஜபக்ஷ சரணம் என்று இருப்பவர்கள் யார்? அதே நேரத்தில் அவற்றிலிருந்து வெளியே வந்து தாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க வாழ்ந்தோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கப் போகிற மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் யார் என்பது குறித்தான விடயங்களையும் அவதானிக்க வேண்டி இருக்கிற நிலையில் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நாமலுக்கு எதிராக அமைச்சர் பந்துல போலீசில் முறைப்பாடு. ஆச்சரியமான செய்திதான், இருந்தாலும் பார்த்துவிட்டு வருவோம். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன ஹோமாகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருக்கிறார். முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் ஹோமாகம பகுதியில் பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தை நடத்தியமைக்கு எதிராக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக அமைச்சர் போலீஸ் நிலையத்தில் இவ்வாறு முறைப்பாடு அளித்திருக்கிறார். அந்த முறைப்பாட்டில் நாமல் ராஜபக்ஷ முறையற்ற வகையில் கூட்டத்தை நடத்தியுள்ளார் என்பதே குறிப்பிடத்தக்கது. எங்கே வந்திருக்கிறது நிலைமை என்பது இதன் மூலம் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இதே சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்த ஒரு கருத்து குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். உயர் நீதிமன்றத்தின் முடிவுகளை நிராகரிக்கும் வினோத அரசாங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடும் சாடல் என்பதாக இந்த தகவலை நாம் காணலாம். வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி. எனவே நாட்டில் ஒரு வினோதமான அரசாங்கமே காணப்படுகிறது. உயர் நீதிமன்றத்தின் முடிவுகளை நிராகரித்து செயல்படுகிற வினோத அரசாங்கமே உள்ளது. நாட்டின் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பின்பற்றுகிறார்கள் இல்லை. ஜனாதிபதியும் பிரதமரும் கூறும் சட்டமே இன்று நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசியலமைப்பை அப்பட்டமாக மீறி வருகிறார்கள். நாட்டின் சட்டம் மற்றும் அரசியலமைப்பை உதாசீனப்படுத்தி வருகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவரால் இவ்வாறு கருத்து வெளியிடப்படுகிறது. அவர்கள் சொல்வது நாட்டின் சட்டமாக கருதப்பட்டால் அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றே நான் அவர்களுக்கு கூற வேண்டும். இது நாட்டு மக்கள் நீதி நியாயம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை கொண்ட யுகத்தை உருவாக்கும் போது அரசியலமைப்பை மீறுபவர்கள் சட்டத்துக்கு முன்கொடுக்க நேரிடும் என்றே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பதுளை மாவட்டம் பசறை தேர்தல் தொகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தின் பொழுது இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நெருக்கடியில் தவிக்கும் மக்களுக்கு இப்போது தீர்வும் பதில்களும் தேவை. ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு நியாயமான காலத்துக்குள் துக்கம் அசௌகரியம் அழுத்தங்களை சந்திக்க நேரிடாத மக்கள் வாழ்க்கையை உருவாக்கி தருவேன். மாளிகைகளில் சுகபோகமாக வாழும் நாட்டை ஆளும் பிரபுக்களுக்கு சாதாரண மக்கள் படும் துன்பம் புரிவதில்லை. இவர்களுக்கு இரக்கமும் கருணையும் இல்லை. இவ்வாறான ஆட்சியாளர்களால் வங்குரோத்து நிலையில் உள்ளது. எமது நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகிறார். மிக பிரதானமாக இப்பொழுது போலீஸ் மாதிரியோட நியமனம் குறித்து தான் அவர் உயர்நீதிமன்றத்தின் முடிவுகளை நிராகரிக்கும் வினோத அரசாங்கம் என்று சுட்டிக்காட்டியிருப்பது முக்கிய செய்தியாக அமைகிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறிது விளம்பர இடைவேளை. இது தொடர்பில் இன்னும் சில செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையோடு எழுந்திருக்கின்றோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்து குறித்து பார்த்திருந்தோம். அரசியலமைப்பினை மீறி செயற்படுவதாக அவரால் கூறப்பட்டிருந்த கருத்து ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. விஜயதாச ராஜபக்சனுடைய கருத்து அரசியலமைப்பினை மீறுகிறார் ஜனாதிபதி என்பதாக அவர் கூறியிருக்கிற ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தின் பிரகாரம் அவர் உடனடியாக பதில் போலீஸ் மாதிபரை நியமித்திருக்க வேண்டும். அவ்வாறு நியமிக்காமல் இருப்பது அரசியலமைப்பை மீறுவதாக உள்ளது. அதே நேரம் சபாநாயகரும் பிரதமர் மினிஸ்டரும் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கும் கருத்து ஜனநாயக முறைமைக்கு பொருத்தமற்றது என்பதே அமைச்சர் பதவியை துறந்த விஜயதாச ராஜபக்சவின் கருத்தாக அமைகிறது. எனவே போலீஸ் மாதிபர் விவகாரம் தொடர்பில் சபாநாயகரும் பிரதமர் நீதியரசரும் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கும் கருத்து ஜனநாயக முறைமைக்கு பொருத்தமற்றது. அவ்வாறு செயற்படுவது ஜனநாயக முறைமைக்கு முரணானது என்றாலும் இது சபாநாயகருக்கும் பிரதமர் நீதியரசருக்கும் தீர்க்க முடியுமான பிரச்சனையாக இருக்கும் என நான் நம்பவில்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்பு முக்கியமாக நாட்டுக்குள் சர்வதேசத்துடன் தொடர்புடைய சிக்கல்கள் இருக்கின்றன. அதேபோன்று போலீசாருக்கும் இராணுவத்துக்கும் கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கும் கொலை கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதனால் தேசிய பாதுகாப்பை சாதாரணமாக கருதி செயற்பட அரசாங்கத்துக்கோ நாட்டு தலைவருக்கோ உரிமை இல்லை. அதனால் பதில் போலீஸ் மாதிபர் நியமனத்தை விரைவாக மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கிறேன். ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் முப்படைகளின் தலைவர் மற்றும் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் அரசியலமைப்பின் மூலம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தின் பிரகாரம் உடனடியாக பதில் போலீஸ் மாதிபரை நியமித்திருக்க வேண்டும். அவ்வாறு நியமிக்காமல் இருப்பது அவர் அரசியலமைப்பை மீறுவதாக அமையும். அரசியலமைப்பை பாதுகாப்பு
பாதுகாத்து பின்பற்றுவதென்ற சத்திய பிரமாணத்தை மீறும் செயலாகும் என்று விஜயதாச ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். இதனிடத்தில் சுமந்திரன் எம்பியும் ஒரு கருத்தினை கூறியிருக்கிறார். பிரதம நீதியரசருடன் சபாநாயகர் பேச வேண்டிய தேவையில்லை சுமந்திரன் கூறுகிறார் என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது. ஜனாதிபதி வேட்பாளராக தான் போட்டியிடுவதால் பதில் போலீஸ் மாதிபரை தன்னால் தெரிவு செய்ய முடியாது என்று ஜனாதிபதியினால் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிற நிலையிலேயே இது பற்றிய விடயங்களை சுமந்திரன் எம்பி இவ்வாறு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதாவது பிரதம நீதியரசருடன் சபாநாயகர் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே ரணில் விக்ரமசிங்க அவ்வாறு கூறுவாராக இருந்தால் கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து பதில் போலீஸ் மாதிபராக ஒருவரின் பெயரை பரிந்துரைக்க முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிக்கிறார். போலீஸ் மாதிபர் விடயத்தில் பிரதம நீதியரசருடன் சபாநாயகர் பேச வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. ஜனாவினுடைய கருத்து நகைச்சுவையானது. உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். அதனை செய்யாது பிரதமர் நீதியரசருடன் கதைக்க வேண்டியதில்லை. சபாநாயகர் பிரதமருடனே கதைக்க வேண்டும். மற்ற கட்சித் தலைவருடன் கதைத்து அனைவரும் இணைந்து பெயரை தெரிவு செய்து ஜனாதிபதியிடம் வழங்கினால் ஜனாதிபதி அதில் தெரிவு செய்து அரசியலமைப்பு பேரவையினால் பதில் போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமித்திருக்க முடியும். இதனை செய்யாது பிரதமர் நீதியரசருக்கு கதைக்குமாறு கூறுவது மிகவும் வேடிக்கையானது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எவ்வாறு பின்பற்றுவது என்றுதான் பார்க்க வேண்டும். ஆனால் தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதால் தன்னால் ஒருவரை தெரிவு செய்து நியமிக்க முடியாது என்று ஜனாதிபதி கூறுவாராக இருந்தால் நான் கூறுவதை போன்று கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒருவரை தெரிவு செய்து அவரின் பெயரை ஜனாதிபதியிடம் வழங்கினால் அதனை அரசியலமைப்பு பேரவையில் முன்வைக்க முடியும் என்பதாக சுமந்திரன் எம்பியினால் மாற்று யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். வஜ்ர அபேவர்தன விடுத்திருக்கிற எச்சரிக்கை செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மூன்றாவது உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் வஜ்ர அபேவர்தன எச்சரிக்கை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் சம்பிரதாய அரசியல் சித்தாந்தங்களை பின்பற்றினால் நாட்டில் மூன்றாவது உள்நாட்டு யுத்தம் ஏற்படும். அவ்வாறு நிலை ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொறுப்பேற்க வேண்டும் என ஐதேகாவின் தவிசாளரான வஜ்ர அபேவர்தன இவ்வாறு குறிப்பிட்டு பேசுகிறார். சிலர் வெளியே வந்து மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் கருத்துக்களை முன்வைப்பது வருந்தத்தக்கது எனவும் சம்பிரதாய பிளவுகளை ஒதுக்கிவிட்டு நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டத்துக்கு அனைவரும் உடன்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே வஜ்ர அபேவர்தன இவ்வாறு கூறுகிறார். எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான முக்கியமான தேர்தலாக அமையும். தற்போது பழைய அரசியல் கட்சிகள் சம்பிரதாய முறையில் அரசியல் பிரசாரத்தை தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நம் நாட்டின் வரலாற்று பல கிளர்ச்சிகளும் உள்நாட்டு போர்களும் நடந்திருக்கின்றன. கடந்த ஆட்சிக்கு எதிராக உள்நாட்டு போராட்டம் நடந்தது. எனவே மீண்டும் அதே போன்று மூன்றாவது உள்நாட்டு யுத்தம் போன்ற நிலைமை உருவாகும் வகையில் மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்துவார்களா அல்லது அவ்வாறானது ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு செப்டம்பர் 21 தமது வாக்குகளை பயன்படுத்துவார்களா என்ற கேள்வி இலங்கை மக்கள் முன்னிலையில் இருக்கிறது. அவர்கள் சம்பிரதாயபூர்வமாக தமது அரசியல் சித்தாந்தங்களை செயற்பட்டாலோ இல்லாவிடில் இலங்கை சமூகத்தில் நிலவும் குலம் சாதி என்பனவற்றை வைத்து அரசியல் நோக்கில் செயற்பட்டாலோ மூன்றாவது உள்நாட்டு போர் என்று வெடிப்பதற்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட பிற தரப்பினர் ஏற்க வேண்டும் என்பதை நாட்டு அரசியல் கட்சிகள் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னும் சில அரசியல் கட்சிகள் மக்களை ஏமாற்றும் சம்பிரதாய முறையை பின்பற்றி வருகிறார்கள். வரவு செலவு திட்ட அலுவலக சட்டம் மற்றும் பொருளாதார மாற்ற சட்டம், அரச கடன் முகாமைத்து சட்டம் போன்ற முக்கியமான சட்டங்களில் உள்ள கொள்கைகளை மீறி தங்கள் கொள்கைகளை பொதுமக்களிடம் முன்வைக்கிறார்கள். இதனால் இலங்கையை மீள கட்டியெழுப்ப முடியாத நிலை ஏற்படும். உதாரணமாக பொருளாதார பரிமாற்ற சட்டம், வரவு செலவு திட்ட அலுவலக சட்டம் மற்றும் அரச கடன் முகாமைத்து சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு அப்பால் ஒரு அரசியல் பாத்திரம் இருக்க முடியாது. ஆனால் 225 உறுப்பினர்களும் புதிய பொருளாதார பரிமாற்ற சட்டத்தை பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் வெளியே வந்து வேறு விடயங்களை கூறுவது வருத்தம் அளிக்கிறது. நாட்டின் நிலைமையை புரிந்து கொண்டு அவ்வாறு செயலாற்ற வேண்டாம் என அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்ற கருத்தினை வஜ்ர அபேவர்தன இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எனவே ஜனாதிபதி கொண்டு செல்கிற கொள்கைகள் முறைகள் சரியாகவே இருக்கின்றன. அவற்றுக்கு உள்ளே இருந்து வேறு ஆதரவும் வெளியில் வந்து வேறு கருத்தினை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்பதாக அவரால் கூறப்பட்டிருக்கிற செய்தியாகவே அமையப்பெறுகிறது. இதே நேரம் இன்னும் ஒரு செய்தி லங்காதீப பத்திரிகையில் இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது. வித்யுத் வீசா நிகுத்துவ விதே சமாகம் வலட்ட தீம அகமெதித் கேபினெட் உசாவிக்கந்தவை என்பதாக லங்காதீப பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற முக்கிய செய்தி. ரோஃப் வக்கீம் பாட்டலி சம்பிக்கரணவக்க சுமந்திரன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த மனுவினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதென நேற்றைய தினம் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. எனவே அமைச்சரவைக்கும் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவைக்கும் நீதிமன்றம் அழைப்பு விடுத்திருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைய சர்ச்சைக்குரிய VFS குளோபல் விசா விநியோக முறையை உடன்படிக்கையை சவாலுக்குட்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம், பாட்டலி சம்பிக்க ரணவக் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்த 3 அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிறது. சர்ச்சையை தோற்றுவித்துள்ள VFS குளோபல் விசா விநியோக உடன்படிக்கையின் அமுலாக்கத்தை தடை செய்து இறுதி தீர்மானம் எட்டப்படும் வரையில் முன்பு நடைமுறையில் இருந்த இலத்திரனியல் பயண இசைவாணை முறைமைக்கு திரும்பும் வகையில் இடைக்கால தடை உத்தரவை விதிக்குமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம், சம்பிக்க ரணவக் ஆகியோர் அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக
எதிராக 3 அடிப்படை உரிமைமீறல் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த 3 அடிப்படை உரிமைமீறல் மனுக்களை நேற்று திங்கட்கிழமை மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதற்கமைய குறித்த மனுக்களை எதிரும் 2ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர் குழாம் உத்தரவிட்டது. மனுதாரர்கள் மனுவில் விசா வெளிவள உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா விநியோகிக்கும் பொறுப்பு VFS குளோபல் நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்ட விவகாரத்தில் குளறுபடிகள் காணப்படுவதாகவும் கொள்வனவு செயல்முறை, தேசிய பாதுகாப்பு மற்றும் தரவு பாதுகாப்பு தொடர்பான கரிசனைகள், சுற்றுலாத்துறை மீதான தாக்கம், சர்வதேச நாணயத்தின் ஆளுகை நியமங்களுக்கு முரணாக காணப்படுவதாகவும் தெரிவித்து இம்மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானசல் உள்ளிட்ட அமைச்சரவை அமைச்சர்கள், குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுடனாக 31 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதுவே முக்கியமான செய்தி. எனவே இப்பொழுது பிரதமரும் அமைச்சரவையும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதாக இந்த செய்தி வருகிறது. நீதிமன்றத்தினூடாக அவர்களுக்கும் அழைப்பானே. இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. துறைமுக வருமானம் 20.6% உயர்வு என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையில் அவதானிக்கலாம். துறைமுகங்களுடைய செயற்பாடுகளின் ஊடாக பெற்றுக்கொண்ட வருமானம் 2023ஆம் ஆண்டு அரையாண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டில் 20.6% உயர்வடைந்திருக்கிறது. அதற்கமை இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் கொழும்பு, காலி மற்றும் திருகோணமலை ஆகிய 3 பிரதான துறைமுகங்களின் மூலம் 14,691.5 மில்லியன் ரூபா வருமானம் கிடைத்துள்ளதாக துறைமுக அதிகார சபையின் தலைவர் கெய்த் டி பேனாட் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு முதல் அரையாண்டில் துறைமுக செயற்பாடுகள் 20.6% உயர்வடைந்திருக்கின்றன. ஜனவரி தொடக்கம் ஜூன் வரையான காலப்பகுதியில் 2250 கப்பல்கள் நாட்டில் உள்ள 4 பிரதான துறைமுகங்களுக்கு வந்து சென்றிருக்கின்றன. அவற்றின் மூலம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதிகளவான வருமானத்தினை எம்மால் பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது என்பதாக அவர் கூறுகிறார். 2023ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டுடன் ஒப்பிடுகையில் இது 16.7% அதிகரிப்பாகவே அமைகிறது என்பதே அவருடைய கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரம் இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியில் மத்தள விமான நிலையம் அபிவிருத்தி அரசாங்கம் அறிவிப்பு என்பதாக இன்னும் செய்தியை நாங்கள் காணலாம். விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மத்தள விமான நிலையத்தால் வருடத்துக்கு 3 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை எதிர்கொள்கிறது. எனவே எதிர்வரும் 10 ஆண்டுகளில் அதனை அபிவிருத்தி செய்து செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்கு விரைவில் இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு வருவாய் பங்கு அடிப்படையில் வழங்கப்பட உள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினுடைய தலைவர் அதுல கல்கெட்டியை இவ்வாறு குறிப்பிடுகிறார். மத்தள விமான நிலையத்துக்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் வருடத்துக்கு 3 பில்லியன் ரூபாவை செலவிடுகிறது. 2013 தொடக்கம் 2023 வரை சுமார் 60 பில்லியன் ரூபாவை செலவிட்டிருக்கிறோம். மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை. எனவேதான் கடந்த ஆண்டு மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ஆர்வத்தின் வெளிப்பாட்டை கோரியிருந்தோம் என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல்களையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அரசின் அபிவிருத்தி சமூக நல திட்டங்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் இல்லை, நிறுத்துமாறு உத்தரவிட முடியாது என்பதாக ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்திருக்கிற கருத்து குறித்து நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அரசாங்கத்தால் செய்யப்படும் அபிவிருத்தி மற்றும் சமூக நல வேலை திட்டங்கள் சட்டவிரோதமானதல்ல என்றும் இவ்வேலை திட்டங்களை நிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட முடியாது எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க கூறுகிறார். இது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்கவிடம் அவர் அறிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. நாட்டில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களால் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக பல தரப்பிலிருந்து முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. இதனால் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தரவுகளை மீறும் வகையில் அமைந்துள்ள இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. இதற்கு பதிலளித்து கடிதம் அனுப்பியுள்ள ஜனாதிபதி செயலரை தனது கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே அரசின் அபிவிருத்தி சமூக நலத்திட்டங்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் இல்லை என்பதை அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற விடயம். இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியாகிறது. முட்டை விலைகள் குறையும் வாய்ப்பு, முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் என்பதாக தினகரன் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் இவ்வாறு காணலாம். முட்டை விலைகள் குறைவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முட்டையை 38 ரூபாவுக்கு விற்பனை செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழககோன் தெரிவித்திருக்கிறார். சுமார் 1 மாதத்தின் பின்னர் 38 ரூபாவுக்கு முட்டைகளை விற்க முடியும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். மாதாந்தம் 6 லட்சம் முட்டைகள் நுகர்வுக்காக தேவைப்படுகிறது என்பதாகவும் அவரால் இது பற்றிய தெளிவுபடுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே முட்டை மீதான கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. தற்போது உற்பத்தியின் அளவு அதிகரித்துள்ளதால் டிசம்பர் மாதத்துக்குள் முட்டைகள் உபரியாக இருக்கும் எனவும் அவர் கூறுகிறார். இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் சுட்டிக்காட்டிய அவர் முட்டை இறக்குமதிக்கான செலவை உள்ளூர் முட்டை தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் உள்ளூர் விவசாயியை மட்டுமின்றி நுகர்வோரும் பாதுகாக்கப்படுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தக அமைச்சு இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்து நுகர்வோருக்கு தலா 43 ரூபாய்க்கு விற்பனை செய்ததாகவும் உள்ளூர் முட்டைகளை தற்போது 42, 43, 44 ரூபாய்களுக்கு நுகர்வோர் வாங்க முடியும் என்றும் இவ்வாறு
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முட்டை விலைகள் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. இதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் பார்க்கலாம். விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிரான தடை உத்தரவு செப்டம்பர் 24 வரை நீடிப்பு என்பதான செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்சவும் செயலராக சாரதி துஷ்மந்த மித்ரபாலவும் செயற்படுவதற்கு தடை செய்யும் வகையில் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட இந்த தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை உத்தரவை எதிர்வரும் செப்டம்பர் 24 வரை நீடிக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களான அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர் சந்தலகியவண்ண, பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டு மனு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதையும் நீதிமன்றம் இந்த உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறது என்பதாக இந்த செய்தியின் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு புகைப்படத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் தோட்ட தொழிலாளர் சம்பள விடயத்தில் சதி நடப்பதாக சந்தேகம், அஸ்கிரிய பீட மகாநாயக்கரிடம் கிழக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கிற கருத்தினை மையப்படுத்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக இது தரப்படுகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைவாக சம்பளம் வழங்குவதன் மூலம் அவர்களின் வேலைவாய்ப்புகளை பறித்து அம்மக்களை தோட்டத்துறைந்து நீக்கும் சதி நடைபெறுவதாக சந்தேகிப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாநில ஆளுநருமான செந்தில் தொண்டமான் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதனிடத்தில் இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தேசிய காங்கிரஸ் முடிவு என்பதாகவும் தினகரன் பத்திரிகை இன்னும் ஒரு செய்தியை தந்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் இல்லம் அத்தாவுல்லா தலைமையிலான தேசிய காங்கிரஸ் எதிரும் ஜனாதிபதி தேர்தல் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவளிக்க தீர்மானித்திருக்கிறார்கள் என்று கட்சியின் தேசிய அமைப்பாளர் YS முகமது ஷியா தெரிவித்திருக்கிற செய்தியை தினகரன் பத்திரிகையினூடாக நாங்கள் காணலாம். எதிர்வரும் நாட்களில் வாகன இறக்குமதிக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது, படிப்படியாக அதனை செய்வோம் என்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான தகவல்களை எதிர்வரும் தினங்களில் நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். சுயாதீன செய்திப்பார்வையிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்திப்பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.